பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்ட் ஆகிற சிறகடிக்காசை சீரியலில் அண்ணாமலை அவர்களுடைய மூணாவது மருமகளாக ரவி அவருடைய மனைவியாக நடிக்கிறாங்களா ஸ்ருதி. அவர்களுடைய பயோகிராஃபியும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களையும் அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகை ஸ்ருதியோட உண்மையான பேர் பிரீத்தி ரெட்டி. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே விழுப்புரம் தானா. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நடிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சா, அதனால சென்னைக்கு வந்தாங்களாம். பிரீத்தியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே விவசாயி தானே. இவங்க ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதாவது பிரீத்தி ரெட்டி சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கால் சென்டரில் ஒர்க் பண்ணாங்களாம். கால் சென்டரில் ஒர்க் பண்ணிக்கிட்டே காலேஜ் போய் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். காலேஜ் படிக்கலை, நிறைய ஆடிஷன்லாம் கலந்துக்கிட்டாங்களாம். ஆனால் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையா. காலேஜ் படிக்கும்போது நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நடிச்சிருக்காங்களாம். அதாவது படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பிரீத்தா ரெட்டி நிறைய வாய்ப்பு தேடி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் படத்தில் நடிக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கலையா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நடிகை பிரீத்தா ரெட்டி அவங்க சரி படத்தில் தான் வாய்ப்பு கிடைக்கல, சீரியலில் தான் நடிப்போம் அப்படின்ட்டு சீரியலில் நடிக்கிறதுக்காக நிறைய ஆடிஷன்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஆடிஷன் போகும்போது இயக்குனர்லாம் டைரெக்டாகவே பிரீத்தா ரெட்டி கேட்டிருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேண்டா சொல்லுங்கள், நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க, சீரியல் நடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தா பிரீத்தா ரெட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாக நடிக்கணும், நமக்கு தேவையில்லை, நமக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசரும் நல்ல டேரக்டரும் கொடுப்பாங்க, நல்ல மனுஷங்கள்கிட்ட போய்ட்டு நம்ம நடிக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் மாட்டின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்களாம். இப்படி வாய்ப்பு தெரிய அழைச்சிட்டு இருக்கும்போது தான் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்டான காற்றுக்கு என்ன வெளி சீரியலில் நடிக்கிறதுக்குன வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிச்சா. அந்த சீரியலில் இவங்க நடித்தாங்க. அந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நிலையை தான் பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்ட் ஆகிற இனியா சீரியலில், அதாவது ஆலியா மனுஷா லீட் ரோலில் நடிக்கிறாங்களே இனியா சீரியலில், அதில் விக்ரமோட தங்கச்சி கதாபாத்திரத்தில் நடித்தாங்களாம். அந்த சீரியல் நடிக்கும் போது தான் இவங்களுக்கு சிறகடிக்காசை சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. சிறகடிக்காசை சீரியலில் ஸ்ருதி கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சீரியல் நடித்தவங்களுக்கு வந்து நான் மிகவும் பிரபலமானே அப்படின்ட்டு ஸ்ருதியை சொல்லியிருக்காங்க ஒரு பேட்டியில். அதாவது தற்சமயம் எப்போ வெளியில் போனாலும் யார் என்னை எல்லாருமே நல்லா அடையாளம் கிடைக்கிறாங்க, நீங்கள் சிறகடிக்காசை சீரியலில் ஸ்ருதி கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகை தான் நடி, என்னை எல்லாருமே அடையாளம் கிடைக்கிற ரொம்பவே ஜாலியாக பேசுகிறாங்க, என் கூட வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்கன்ற ஒரு பேட்டியில் பிரீத்தா ரெட்டி சொல்லியிருந்தாங்க. இனிமேல் சிறகடிக்காசை சீரியலில் என்னுடைய கதை எப்படி இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆரம்பத்தில் என்கிட்ட கதை சொல்லும்போது ஹீரோயின் கதாபாத்திரம் மாதிரி தான் சொன்னாங்க. உள்ளே வந்து பார்த்துக்கப்புறம் இது ஒரு நாளைக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. அதனால் இனிமேல் என்னுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு ஸ்ருதி அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. சிறகடிக்காசை சீரியலில் ஸ்ருதி எப்படி அவங்க அம்மா அப்பாவை ஏற்றி பேசுகிறாங்களோ அந்த மாதிரிலாம் நிஜ வாழ்க்கையில் கிடையாதுங்க. ஆனால் ஸ்ருதி எப்படி ஜாலியாக எல்லார்ட்டையும் கலகலப்பாக பேசுகிறாங்களோ உண்மையிலேயே என்னுடைய ரியல் கேரக்டரும் அதுதான். நான் என்கிட்ட எல்லோரும் நல்லா பேசினேன், நானும் பேசுவேன், இல்லாடி பேசல பேசாமல் அதுக்கு இதனடி இயல்பு. மற்றபடி என்கிட்ட திமிரெலாம் எதுவும் கிடையாது. ஒரு சிலர் சொல்கிறாங்க அவள் ரொம்ப திமிர் பிடிச்சவ போல அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் கிடையாதுங்க, நான் சாஃப்டான கேரக்டர் தான், படபடன்னு பேசுகிறது என்னுடைய இயல்பு அப்படின்ட்டு அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. நான் இப்படி பேசுனால தான் அந்த சிறகடிக்காசை சீரியல் ஸ்ருதி கதாபாத்திரமும் என்னுடைய கேரக்டரும் ஒத்துப்பறனால தான் அந்த சீரியல் நடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபில் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.